ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு பாலக் பக்கோடி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய கீரை போட்டு நம்ம செய்ய போகிறோம் ஒரு பக்கோடா. என்னடா பக்கோடான்னு சொல்கிறாங்க, ஆனால் வடை மாதிரி இருக்குது பிளேட்டில் இருக்கிறத பார்த்தா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது எப்படி வடை மாதிரி ஆச்சு அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள், அப்போனா தெரியும் உங்களுக்கு எப்படி இது வடை மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு. இந்த பாலக் பக்கோடி வந்து ரொம்பவே ஹெல்தி. கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த பக்கோடி. இதில் அவங்களுக்கே தெரியாமல் நிறைய கீரையும் சேர்ந்துடும். அதனால கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை சாப்பிடாத குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது செஞ்சு கொடுங்க. சரி வாங்க, இந்த பாலக் பக்கோடா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். பாலக் பக்கோடா செய்கிறதுக்கு நான் ஒரு கத்தை பாலக் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. இப்போ இது கூட நம்ம ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக சோடாப்பு சேர்த்திக்கலாம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடாப்பு. நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்த போகிறோம். நம்ம மிளகாய் பொடி காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. பச்சை மிளகாய் நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறேன். இதில் கொஞ்சமாக மிளகாய் பொடி சேர்த்திக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் நம்ம செய்ய போகிறோம். நாம் வந்து எப்படி பெருங்காயம் போடுறோமோ வாய்வுக்காக, அவங்க அதுக்கு பதிலாக பூண்டு போடுறாங்க. அதனால் ஒரு பெரிய கட்டை பூண்டை உளிச்சிட்டு இந்த மாதிரி நான் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். கையில் இடிக்கிறதுல போட்டு இடித்து வச்சுருக்கிறேன் பூண்டு. இது ஒரு 10-12 பல் பூண்டு இருக்கும். இதில் வந்து பூண்டு சேர்த்திடலாம். அதில் கூட கொத்தமல்லி தலை கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன், கொத்தமல்லி சேர்த்திடலாம். பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இங்கே வந்து குழந்தைங்களுக்கு பச்சை மிளகாய் வேணான்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிவிட்டு மிளகாய் பொடி மட்டுமே சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாயும் இதில் சேர்த்திக்கலாம். இதே மாதிரி வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதை தண்ணி விட்டு இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விடுங்க, நான் கீரையிலே தண்ணி இருக்கும், தண்ணி விடும் கீரை, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது கலந்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு நம்ம பக்கோடாக்கு மாவு பிணைஞ்சு வச்சுக்கணும். இப்போ இந்த பக்கோடாவை பொரிச்சு எடுக்கிறதுக்காக நம்ம எண்ணெய் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த பக்கோடா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்து இப்படி எண்ணெயில் போட்டுடலாம் ஊட்டி ஊட்டி. இது வந்து அவங்க டபுள் ஃப்ரை பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி கொஞ்சம் ஹாஃப் குக் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் எடுத்து ஃப்ரை பண்ணணும். இப்போ இதை டர்ன் பண்ணி விடுங்க அடுத்த சைடு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. இப்போ இந்த பக்கோடாஸ் வந்து ஹாஃப் குக் ஆகணும், அது வரைக்கும் தான் நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். அப்புறம் எடுத்துட்டு இதை வடை மாதிரி தட்டி திருப்பியும் போட போகிறோம். பாருங்க, இப்போ ஹாஃப் ஃப்ரை ஆயிருக்குது இது. இப்போ இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சுருங்க. ஸோ இது மாதிரி வாழை இலை எடுத்துக்கோங்க. நீங்கள் கவரில் கூட தட்டலாம், கவரில் தட்டுறது அவ்வளோ ஹெல்தி இல்லை, அதனால நான் வாழையில யூஸ் பண்ணுறேன். இப்போது இது மேலே இந்த பக்கோடா வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு வாழை இலையை இது மேலே வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி இதை வடை மாதிரி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வர போகிறோம். இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு பக்கோடா வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், வடை மாதிரி ஆயிடுச்சு. இப்போது இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இதை இது மாதிரி எல்லா பக்கோடாவையும் நம்ம வடை மாதிரி ஷேப்புக்கு தட்டி வச்சுக்கலாம். நம்ம பொரிச்சு எடுத்து ஹாஃப் ஃப்ரை பண்ண இந்த பக்கோடாஸை இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி வச்சுட்டோம் வாழை இலையில வச்சு. இப்போது திருப்பியும் இதை எண்ணெயில் போடுங்க. இப்படி டபுள் ஃப்ரை பண்ணுறதுனால நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இந்த பக்கோடா. நீங்கள் பக்கோடான்னு சொல்லலாம், இல்லை பாலக் வடைன்னு சொல்லலாம். உங்களுக்கு எப்படி பேர் வைக்கணுமோ அப்படி பேர் வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஃபுல்லாக குக் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட பாலக் பக்கோடா ரெடி ஆகிடும். பாருங்க, நல்லா கோல்டன் ஃப்ரை ஆயிடுச்சு நம்மளோட பக்கோடா.
இப்போ இதை ஆயில்ல இருந்து வெளியில எடுத்துடலாம். எடுத்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர்ல பிளேஸ் பண்ணிருங்க. பாருங்க நம்மளோட பாலக் பக்கோடி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா பக்கோடாவையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த நார்த் இந்தியன் ஸ்டைல் பாலக் பக்கோடாவை உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.